அமெரிக்கா நவீன ஜனநாயகத்துடைய ஊற்று கண்ணுன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கூடிய தேசம். அணுதினமும் உலக நாடுகளுக்கெல்லாம் சம உரிமை, பெண் உரிமைன்னு பாடம் எடுக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய கிட்டத்தட்ட 2.5 நூற்றாண்டு கால ஜனநாயக வரலாற்றுல ஒரு பெண்ணை கூட ஆட்சி பீடத்தை நெருங்க விடாம பார்த்து கொண்டது. அந்த வரலாறு மாற தொடங்கியது 2020. மாற்றியவர் கமலா தேவி ஹாரிஸ். I, Kamala Devi Harris, do solemnly swear. அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் என்ற வரலாற்றை படைத்த கமலா ஹாரிஸ் இந்த முறை வெள்ளை மாளிகை ஆளும் அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் என்ற வரலாற்றை படைக்க போரிடுகிறார். இதுவரை வெள்ளை இனத்து பெண் ஒருவர் கூட அடைந்திராத உயரத்தை நெருங்கியிருப்பவர் ஒரு தமிழ் தாயின் மகள். அவரது தாய் வழி பூர்வீகம் தமிழ்நாடு அப்படிங்கிறது உலக அறிந்தது. ஆனா அவரது குடும்பத்துடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டோடு, தமிழ் உறவுகளோடு, தமிழ் கலாச்சாரத்தோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான பந்தம் உலகறியாதது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு கமலா ஹாரிஸ் ஒரு வகையில உறவினர் அப்படின்னா நம்புவீங்களா? பொது வாழ்க்கைக்கு சாதனை படைத்த அவரது குடும்பத்துடைய முதல் நபர் கமலா ஹாரிஸ் அல்ல. இப்படி நிறைய ஆச்சரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரது தாய் ஸ்தானத்துல இன்றும் கமலா ஹாரிஸ் வைத்து ஆழமாக உறவாடக்கூடிய அவரது சித்தி டாக்டர் சரளா கோபாலன். Family is my uncles, my aunts, and my chitties. தன்னுடைய சித்தி சரளாவை தன்னுடைய வாழ்க்கையுடைய சூப்பர் ஹீரோ என்று அடையாளப்படுத்துகிறார் கமலா ஹாரிஸ். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? எங்கள் அப்பா அம்மா ஷாம்லா, எங்கள் கமலாவோட அம்மா, அவள் தான் முதல் பொண்ணு. அப்புறம் எங்கள் அண்ணா பாலச்சந்திரன் மட்டும், அப்புறம் நான், அப்புறம் என் தங்க மகாலட்சுமின்னு கனடாவில் இருக்கா. சாதனையாளர்கள் பலர் நிறைந்த குடும்பம் கமலா ஹாரிஸின் குடும்பம். கமலா ஹாரிஸின் தாத்தா PV கோபாலன் இந்திய விடுதலை இயக்கத்துல பங்கு கொண்டவர். இந்திய ஆட்சி பணியில முக்கியமான பொறுப்புகளை ஆற்றியவர். குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் பிரிவினையால உருவான அகதிகள் பிரச்சனையை திறம்பட கையாண்டவர் கமலா ஹாரிஸின் தாத்தா. அப்பா ரெஃப்யூஜி ரீஹாபிலிட்டேஷன் மினிஸ்ட்ரியில் இருந்தா. அப்போ அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது அப்பாவை பாகிஸ்தான்லேருந்து வர ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வருவா, வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வருவா. எல்லா ரெஃப்யூஜியும் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாபிஸ் வருவா, ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பெங்காலிஸ். ஸோ கொஞ்ச நாள் வெஸ்ட் பாகிஸ்தான்லேயே வர பஞ்சாபிஸை செட்டில் பண்ணுறதுலேருந்து தான் அப்பா. அதுக்கப்புறம் அப்பாவை கல்கட்டாக்கு அனுப்பிச்சா. எதுக்குன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வர ரெஃப்யூஜிஸை செட்டில் பண்ணோன்னா. அப்போ எங்கள் அப்பா ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பிச்சா, தண்டகாரண்ய ப்ராஜெக்ட்னு. அது எங்கள் அப்பா தான் ஆரம்பித்தா. மினிஸ்ட்ரியோட ஹெல்ப்போடு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ்லாம் அங்கே ரீஹாபிலிட்டேட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு என்ன பெருமை தெரிய விஷயம்னா, எங்கள் அப்பா அப்போ அந்த ரீஹாபிலிட்டேஷன் மினிஸ்ட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டார். கல்கட்டாவில் முழுக்க வேலையை முடிச்சு, இனிமேல் இந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டா. அப்போ கவர்மெண்ட் எங்கள் அப்பாவை அப்ரிஷியேட் பண்ணி, இனிமேல் நீங்கள் ஜாம்பியா போங்க. ஜாம்பியாவில் அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் ஆகிருந்தது. அவள் 1963-64 தான் இண்டிபெண்டன்ஸ் அவளுக்கு, அக்டோபரில். ஸோ அப்பாவை 1965 அப்பாவை அங்கே அவள் ஹெல்ப் கேட்டாள் அவளோட ரெஃப்யூஜிஸை ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஸோ எங்கள் அப்பா எங்கள் கவர்மெண்ட் எங்கள் அப்பாவை நாமினேட் பண்ணி அப்பாவை அப்பா IFS இல்லை, பட் அப்பாவை ஃபாரின் டிப்ளமேட்டாட்டும் ட்ரீட் பண்ணான். அப்பாவுக்கு சம்பளம்லாம் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது, பட் வேலை செஞ்சது அப்பா ஜாம்பியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்பாவோட டெசிக்னேஷன் அட்வைசர் கெனத் கவுண்டாக்கு, ஜாம்பியாவுடைய முதல் அதிபர் பிரசிடென்ட். அவருக்கு அட்வைசராக அப்பா போனால் அங்கே இருக்கிற பிரசிடென்ட்க்கு எப்படி ரெஃப்யூஜிஸை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணா. ஜாம்பியா நாட்டுடைய அகதிகள் பிரச்சனையை தீர்த்து அந்த நாட்டுடைய முதல் அதிபர் கெனத் கவுண்டாவுடைய ஆலோசகராக இருந்த கமலா ஹாரிஸுடைய தாத்தா கோபாலனது பெயர் அந்த நாட்டுடைய வரலாற்றில் இன்றும் மதித்து போற்றப்படுகிறது. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அமெரிக்கா போனபோது கமலாவை பார்த்தபோது அவர் என்ன பண்ணார்னா, அவர் ரொம்ப நல்ல காரியம் பண்ணார். என்ன பண்ணார்னா, எங்கள் அப்பாவோட பேர் கெசட்டில் எல்லா இடத்துலையும் இருந்தது, ஏன்னா அப்பா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாவோட பேர் அந்த கெசட்லேருந்து எடுத்து, அந்த பேஜை எடுத்து அப்பாவோட பேரை ஹைலைட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து பெரிய ஃப்ரேமாக அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தார். கமலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தாத்தான்னு கூப்பிட மாட்டேன், கிராண்ட்பான்னு கூப்பிடுவோம், பட் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
எங்கள் அப்பாவோட இதை அவர் பிரைம் மினிஸ்டர் கொடுத்தது. அப்புறம் அதை நான் போனப்போ காமிச்சா. நாங்கள் அவளை விசிட் பண்ண போனோம். 22வது வருஷம் நான் போய் அவளோட வைஸ் பிரசிடென்ட் ஹவுஸில் இருந்தோம். அப்போது அவள் எனக்கு காமிச்சு, சித்தி இதை பாரு, கிராண்ட்பாவோட இதெல்லாம் கொடுத்து காமிச்சார் எனக்கு, இதுதான் பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாருன்னு. அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்து என்கிட்ட கொடுத்து, பாரு எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப பெருமை, எங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் அவ்வளோ சீனியராக வேலை செஞ்சா அப்படின்னுட்டு ரொம்ப தன்னுடைய புத்தகத்திலையும் எழுதியிருக்கிறாங்க. பப்ளிக் ஸ்பீச்சஸில் உங்கள் அப்பா பற்றி, அவருடைய தாத்தா பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு எங்கள் அக்கா சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போதே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷம் மாதிரி வந்துடுவா இந்தியாவுக்கு. குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவோம். ஸோ குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துருக்கு. அதனால தான் நம்ம சாப்பாடு பிடிக்கும். ஓ, தமிழ் சாப்பாடு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப பிடிக்கும்? அவளுக்கு வெத்தை குழம்பு பிடிக்கும், பூரி பிடிக்கும், ரசம் பிடிக்கும், ஜீரா ரசம் பிடிக்கும், அப்புறம் தேங்காய் சாதம் பிடிக்கும். அந்த மாதிரி நிறையா பிடிக்கும் அவளுக்கு. அது தமிழில் என்ன வார்த்தை தெரியும்னா சாப்பாடு வார்த்தை தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது அவளுக்கு. பட் அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதனால என் தங்கை என்ன பண்ணுவான்னா, என் தங்கை கேனடாவில் இருக்கா. அவள் அடிக்கடி செல்சுமே அவளோ போய் கமலாவோட இருப்போம். அவள் போனாக்கா உடனே சித்தி இந்தியன் ஸ்டோரில் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா சித்தி, எனக்கு அதை சமை இது சமைன்னு. என் தங்கை 4 நாள் 5 நாள் இருந்து அங்கே சமைச்சு போட்டுருப்போம் அவளுக்கு. சமைச்சு அவளுக்கு என்னெல்லாம் அவளுக்கும் பிடிக்கும். அவள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காள் டக், அவருக்கும் பிடிக்கும். டக்கு அவரோட குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் என் தங்கை போய் சமைச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் சாமான் நிறையா சமைச்சு வச்சுட்டு வருவோம். ஏன்னா கமலா சொல்லுவோம், அந்த தேங்காய் பொடியெல்லாம் பண்ணி வச்சுத்தி நான் அப்புறம் ரைஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்போம். அந்த மாதிரி நம்ம தமிழ் சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்திருக்கா இல்லையா, எங்கள் அம்மா சமைக்கிறத பார்த்துருக்கா. ஸோ எங்கள் அம்மா என்னெல்லாம் சமைப்பாலோ அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஏன் பண்ணுற, அது ஏன் பண்ணுற, அது என்ன பண்ணுற, இது என்ன பண்ணுற எல்லாம் கேட்பா. ஒரு நவராத்திரிக்கு வந்திருந்தா இந்தியாவில், எங்கள் அம்மா கொலுவெலாம் வச்சுருந்தா. வந்தவாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்தா, ஏன் கல்யாணம் ஆனவாளுக்கு தேங்காய் கொடுக்குறேன், கல்யாணம் ஆகாதவாளுக்கு வாழைப்பழம் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பா. அப்போ நீங்கள் இருந்தது பெசன் நகரில் இல்லையா, சென்னையில்? நாங்கள் பெசன் இல்லை. எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனவுடனே 1968 69 அப்பா அங்கே அந்த வீடு வாங்கினா பெசன் நகரில். அதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் விற்றோம். அந்த வீட்டில் அப்பா வாங்கினப்போ அந்த வீட்டுக்கு நிறையா வந்திருக்கா. அப்பாவோட பீச்சுக்கெல்லாம் போவோம் நிறையா. ஸோ குழந்தைகள் அப்பப்போ வந்ததுனால அவளுக்கு நம்ம ஊர் வழக்கம் தெரியும். எங்கள் அம்மா அவளை இதுக்கு கூட கூட்டின்னு போயிருக்கா, எங்களோட பங்கியாநாடு கோவிலுக்கு. அது இப்போ துளசேந்திரபுரம்னு சொல்கிறா, அதுக்கு பேர் பங்கியாநாடு. எங்கள் அப்பா பேரே பங்கியாநாடு வெங்கட்ராம கோபாலன். ஸோ எங்கள் அம்மா அவளை குழந்தையில குலதெய்வம் கோவில்னு கூட்டின்னு போயிருக்கா. அதில் கல்வெட்டுலாம் கூட டொனேஷனில் கமலா ஹாரிஸ் பேர் இருக்கு. உங்க அப்பாவுடைய தாக்கம் கமலா ஹாரிஸ் மேல என்ன? நிறைய. பீச்சுக்கு போறதெல்லாம் அப்பாவோட கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்லாம், அப்பா எல்லாரும் அங்கே ரிட்டையர்ட் கவர்மெண்ட். அப்பா இருந்த காலனி பேரே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் காலனி, GOCH காலனி. ஸோ அப்பா அங்கே பீச்சுக்கு போகிறது, அப்பாவுக்கு நிறைய கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான். ஸோ கமலா சொல்கிறா, அங்கே அவள் போகிறத சின்ன குழந்தையாக இருக்கிறதையே அப்பா எல்லாரோடையும் பேசுகிறதெல்லாம் கேட்போம். அப்பா எல்லாரும் உட்காந்து இண்டிபெண்டன்ஸை பற்றி அதை பற்றி எல்லாம் பேசுவா இல்லையா, நான் எல்லாரும் அதே டைத்தில் இருந்திருக்கா இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்தது. When my sister Maya and I were growing up, our mother would take us from the Bay Area to India pretty much every other year. And the purpose of those trips were many, including that we would well understand where she came from, what produced her, so that we could spend time with our grandparents, with my uncle and our chittis, and to really understand the love of good idli. And we traveled to visit my grandparents in what was then called Madras. And I will tell you, my grandfather was one of the most favorite people in my life. You see, by the time that we were going there as children, my grandfather was retired from his career as a civil servant. And his morning routine, every morning, consisted of taking long walks on the beach with his retired buddies. And they, as retired civil servants, would debate the issues of the day. So I would hold my grandfather's hand on these walks and listen intently to him and his friends. And I will tell you, as a young girl, I don't think I fully appreciated
the essence and the import of the debates that they would have. But I did clearly understand and do recall stories about the freedom fighters and the nation's founding heroes and about the independence of India. I remember them talking about the importance of fighting corruption and fighting for equality, regardless of one's belief or caste. Throughout these walks, I recall my grandfather teaching me lessons about not just what it means to have a democracy, but to keep a democracy. And I do believe it is these lessons that I learned at a very young age that first inspired my interest in public service. And I look back now and I do fully realize how much these conversations influenced me and my thinking, and how they have guided me ever since. In fact, it is a large part of who I am today. These lessons I learned from my grandfather, P.V. Gopalan, and from the dedication, determination, and courage of his daughter, my mother, Shamala. And it is that being the reason that I stand before you today as Vice President of the United States. இந்திய கலாச்சாரத்தில் நாட்டம் உண்டா உங்களுக்கு? அவ சின்ன வயசுலேருந்து இந்த அமர் சித்திரக்கத்தான இந்த தமிழ் புஸ்தகம் இங்கிலீஷ் புஸ்தகம்லாம் வாங்கி அது அவளுக்கு தெரியும். அவளுக்கு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், அதெல்லாம் தெரியும். கமலா ஹாரிஸ், மாயா ஹாரிஸ் எல்லாருக்கும் மாயா ஹாரிஸ் அவளுக்கு தெரியும். மாயாவோட பொண்ணு மீனாவுக்கு கூட தெரியும். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கதையெல்லாம் பற்றி தெரியும். இந்த மாதிரி ராமர் இருக்கா, அந்த இருக்கார், அந்த மாதிரி கதையெல்லாம் தெரியும். ஸோ அமெரிக்காவில் இருந்தாலும் இந்திய கலாச்சாரத்தை விடாம அக்கா புஸ்தகம் வாங்கி அதில் படிக்க சொல்லுவோம். அதனால அது காமிக் மாதிரி இருக்கும், அது படிச்சுட்டு இருக்கும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் பெண்களுடைய கருத்தடை உரிமையை தலையாய பிரச்சனையா முன்னிறுத்துறார் கமலா ஹாரிஸ். இதற்கு தன்னுடைய பாட்டி ராஜம் திருவாரூர் மாவட்டத்து கிராமங்கள்ல செய்த சிறிய புரட்சியே முன்னோடிங்கிறார். I come from a long line of tough, trailblazing and phenomenal women. My grandmother would go into villages in India, and because she was Indian and lived in India, and she would go to the villages in India. It was a famous story in our family. My grandfather would say she was going to be the end of his career, but my grandmother would go into the villages with a bullhorn, talking with the women about the need to have access to reproductive health care. உங்க அம்மாவுடைய தாக்கமும் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அம்மாவும் ரொம்ப அவளுக்கு என்னன்னா எங்க அம்மாவை பார்த்து அம்மா படிக்காட்டா கூட தன் குழந்தைகளெல்லாம் இவ்வளோ படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காள். ஏன்னா எல்லாரும் நிறையா, எங்கள் அண்ணாவும் நிறையா படித்தான். என் தங்கையும் கனடாவில் நன்னா முன்னுக்கு வந்து அவள் ரிட்டையர் ஆகிறத அவள் கனடியன் கவர்மெண்ட்லேயே சீஃப் ஆர்கிடெக்டாக இருந்தாள். ஸோ அதெல்லாம் காரணம் என்னென்னா எல்லாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும். நீங்களும் ஒரு டாக்டர்? நானும் ஒரு டாக்டர். நான் ரிட்டையர் ஆகிறத நான் அங்கே ரொம்ப சீனியர் பொசிஷனில் இருந்தேன் சண்டிகரில். வடநாட்டாக இருந்தால் கூட நம்பூர்காரன் ரொம்ப குறைச்சல், பட் என்னால் முன்னுக்கு வர முடிஞ்சது. நான் ரிட்டையர் ஆகிறத நான் சீனியர் ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு ரிட்டையர் ஆனேன். கமலா ஹாரிஸ் வீட்டுடைய முதல் அரசியல்வாதி, முதல் பெண் அரசியல்வாதி அவர் அல்ல, அவருடைய பாட்டி ராஜம் கோபாலன். அந்த பெசன்ட் நகரில் இருக்கிறது அந்த காலனியில் வேலை செய்கிறவா அவா எல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் அம்மா தீர்க்கிறேன்பா அந்த மாதிரி. ஸோ அதனால் எங்கள் அம்மா நிறைய எல்லாருக்கும் சண்டை போடுவா. யாருக்காவது இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் வீடு கிடைக்கலன்னா சண்டை போட்டு வீடு வாங்கி கொடுப்பா. அந்த மாதிரியெல்லாம் எங்கள் அம்மா. கமலா ஹாரிஸ் உங்களுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிசம் சில சமயத்தில் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை. ஏன்னா எங்கள் அம்மா பாலிடிக்ஸ்ல எல்லாம் போகிறதுலே எங்கள் அப்பா ரொம்ப ஜாஸ்தி கலந்துக்க மாட்டா, தமாட்டுக்கு வேலையை செய்வா. எங்கள் அம்மா ஒரு காலத்தில் அரசியல் எல்லாம் கூட இருந்திருக்கா. அரசியலில் இருந்திருக்காள்னா என்ன, அம்மா காமராஜர் இருக்கும்போது அவரோட வேலை செஞ்சுருக்கா. அம்மாவுக்கு அரசியல்லாம் நல்லா தெரியும். அம்மா ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் படிக்காட்ட கூட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப எல்லாமே அத்துப்படி. எங்கள் அம்மாட்ட நீங்கள் குவிஸில் கேட்டெல்லாம் என்ன யார் எப்போ மந்திரியாக இருந்தானா கரெக்டாக சொல்லுவாள் அந்த மாதிரி. அப்புறம் இந்த பெசன்ட் நகரில் எலெக்ஷன் இருக்குமே, அது எனக்கு தெரியும் அம்மா பண்ணுவாள். இந்த எலெக்ஷன் பூத் இருக்கேன், அங்கே போய் எங்கள் அம்மா ஒழிஞ்சுன்னு உட்காண்டிருப்பா. பெசன்ட் நகரில் யாராவது எங்கள் அம்மா ரொம்ப முன்னாலேயே போயிட்டா. அப்போ பெசன்ட் நகர் ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு எல்லாரையும் தெரியும் பெசன்ட் நகரில் இருக்கிறவா. யாராவது கள்ள ஓட்டு போட வந்தானா, யாராவது அங்கே வந்து நான் சிவராமன் ஏதாவது சாமான் ஏதாவது சொன்னால் எங்கள் அம்மா அங்கேருந்து பார்த்து
அது சிவராமன் இல்லை போ சொல்லு அப்படிம்பா. அதனால் எங்கள் அம்மாவை கண்டா எல்லாருக்கும் பயம். என்ன எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுவா, கள்ள ஓட்டு போட முடியாது. அப்புறம் பிரச்சாரம்லாம் பண்ணுவா எங்கள் அம்மா. அந்த வேனில் போய் யாருக்காவது கேன்வஸ் பண்ணி அங்கேருந்து தான் வந்திருக்கோம் பேத்திக்கு. ஸோ அம்மாவுக்கு அப்புறம் எல்லாருக்காகவும் சண்டை போடுவான். வேலை செய்கிறவான்னு பார்க்க மாட்டான். வேலை செய்கிறவாளுக்கு அவளுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் போய் சண்டை போட்டு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். சில பயணங்கள் பெரிய திருப்பு முனைகளுக்கு வித்திடும். அமெரிக்க அரசியல் வரலாற்றில் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்பு முனைக்கு தொடக்க அத்தியாயமா இருந்திருக்கு ஷியாமளாங்கிற 19 வயது தமிழ்நாட்டு பெண்மணி அமெரிக்காவுக்கு சில தசாப்தங்களுக்கு முன்பு மேற்கொண்ட கல்வி பயணம். My mother, our mother, Shamala Harris, had one of her own, and I miss her every day, and especially right now. And I know she's looking down smiling. I know that. So my mother was 19 when she crossed the world alone, traveling from India to California with an unshakable dream to be the scientist who would cure breast cancer. When she finished school, she was supposed to return home to a traditional arranged marriage. But as fate would have it, she met my father, Donald Harris, a student from Jamaica. They fell in love and got married, and that act of self-determination made my sister Maya and me. கமலாவுடைய அம்மா, உங்களுடைய சகோதரி, மூத்த சகோதரி ஷியாமலா பற்றி சொல்லுங்க. வாட் சார்ட் ஆஃப் எ பர்சன்? அவ சின்ன வயசுலேருந்தே இது பண்ணுவோம், எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்போம். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, ஏன்னு கேட்போம். அவளுக்கு அந்த குணம் முதலேருந்தே இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரிங்கிங் அப். அவளை பாட்டுக்கு பாடணும், பாட்டு கற்றுக் கொடுத்தோம். எங்கள் அக்கா ரொம்ப நாள் கர்நாடிக் மியூசிக் பாடி அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் ராதாகிருஷ்ணன், அவர்கிட்டருந்து ப்ரைஸ் வாங்கினா. அந்த மாதிரி அவள் ஆல் இண்டியா காம்படிஷனில் டாப் பண்ணி கர்நாடிக் மியூசிக்கில் எங்கள் அக்கா ப்ரைஸ் வாங்கினா. ஸ்கூலில் படிப்பா. அப்புறம் ஸ்கூல்லேயும் எல்லாம் நன்னா மண்ணுக்கு வந்தா. காலேஜில் டெல்லியில் இருந்தால் நாங்கள் கல்கட்டா போயிட்டோம். டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி லேடி இர்வின் காலேஜில் படித்தா. அங்கே அவள் படிக்கும்போது நாங்கள் கல்கட்டா போயிட்டோம். ஸோ அவள் ஹாஸ்டலில் இருந்தா. அவள் தானாகவே போய் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்டு தானே அப்ளை பண்ணி தானே ஸ்காலர்ஷிப் வாங்கி யார்கிட்டையும் சொல்லலை. பாஸ் பண்ணிவிட்டு கல்கட்டா எங்கள் அப்பாட்ட சொன்னான், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்குன்னு. அவள் எல்லாம் பணம் கொடுப்பா எனக்கு, அங்கே இருக்கிறதுக்கு எல்லாம். எனக்கு ஒன்றும் செலவு கிடையாது, போகிறதுக்கு மாத்திரம்தான் நான் பணம் கொடுக்கணும். ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப். ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப். போகிறதுக்கு மாத்திரம்தான் பணம் கொடுக்கணும்னு எங்கள் அப்பாட்ட சொன்னான். அப்போ தான் எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியும் அவள் ஸ்காலர்ஷிப் அப்போ அட்டென்ட் பண்ணியிருக்கான்னு. அந்த காலத்தில் ஒரு 18-19 வயசில் அது ஒரு பெண்மணி தனியாக ஃபாரினில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, அது போய் நாட் ஓன்லி அமெரிக்கன் எம்பசியில் போய் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி வாங்கிறது, அதெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எங்கள் அப்பாவுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அப்பாவுக்கு எங்கள் எல்லாருமே படிக்கணும். அங்கே அக்காவுக்கு படிப்புன்னு ஒன்று அப்பா நிறுத்த மாட்டா. ஏன்னா எங்கள் அப்பா ஃபேமிலியில் மற்றவெல்லாம் கூட நினச்சா இத்தனை சின்ன பொண்ணை அனுப்புகிறாளான்னு. பட் எங்கள் அப்பா சொன்னால் இல்லை, அவளுக்கு கிடச்சிருக்கு, நான் அனுப்ப போகிறேன் அவளுக்கு. எங்கள் அப்பானால தான் எங்கள் அக்காவால் போக முடிஞ்சுது. எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பொண்ணாக இருக்காளே போகிறாளேன்னு நினச்சா. பட் எங்கள் அப்பா கிடையாது, படிப்புக்கு போகணும்னு சொல்லி. இட் வாஸ் இன் தி 60s 70s 1958 போனோம். அந்த பயணம் தான் இன்னைக்கு கமலாவுடைய சாதனை பயணத்துக்கு வித்திட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாத எங்கள் அக்கா அந்த குழந்தைல ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்த்தான். அவளை நன்னா சொல்லி கொடுத்து, நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுத்து. ஸோ அவளுக்கு நம்ம ஊர் பற்றியும் தெரியும், அந்த ஊர் பற்றியும் தெரியும், அந்த மாதிரி சொல்லி கொடுத்து. கலிஃபோர்னியாவில் பெர்க்லி யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்க. ஷாம்லா பெர்க்லியில் இருந்தா, பெர்க்லியில் படித்தா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவள் கேனடாவில் வேலை பார்த்தா. அவள் கேனடாவில் மான்ட்ரியலில் இருந்தா. 24 வயசுல, அதாவது கமலா ஹாரிஸ் பிறந்த ஆண்டுல PhD வாங்கிட்டான். இப்பெல்லாம் இன்னைக்கு பல வருஷம் ஆகுது, 30s 40s. ஆனா அவ சின்ன வயசுலயே போயிட்டா இல்லையா, 19 வயசுலயே போயிட்டு அங்க திருப்பி மாஸ்டர்ஸ் பண்ணி PhD பண்ணிட்டான். 24 இயர்ஸ்ல she was a PhD. இன்னைக்கே இன்டர்ரேஷியல் மேரேஜ் இல்ல இன்டர் காஸ்ட் மேரேஜே ஒரு பெரிய சவாலா இருக்கு, பெரிய சேலஞ்சா இருக்கு. அந்த காலத்துல ஒரு இன்டர்ரேஷியல் மேரேஜ் எப்படி உங்க குடும்பம் சம்மதிச்சது? அதான் சொல்கிறேனே, எங்கள் அம்மா ஃபார் தேட் மேட்டர், எங்கள் அப்பாவோடையும் ரொம்ப ஃபார்வர்டு. எங்கள் அம்மா ஒன்றும் இதுவாக நினைக்க மாட்டா. கல்யாணம் ஆனபோது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னபோது, இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா ஹிந்து நியூஸ் பேப்பரில் அவள் கல்யாணத்தன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணான்.
ஓ. எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு எல்லாரோடையும் பேசுவா பழகுவா. அம்மாவுக்கு நிறைய பேர் தெரியும். அங்கே எங்களோட பில்டிங், நாங்கள் டெல்லியில் இருந்த பில்டிங்கில் ஒரு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் நட்ராஜன் இருந்தேன். அவர்கிட்ட சொல்லி, நட்ராஜன் கொஞ்சம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அமெரிக்காவில், ஹிந்து நியூஸ் பேப்பர் மெட்ராஸ் எடிஷன்னு நிச்சயம் வரணும், எல்லா இடத்துலையும் போடணும்னு எங்கள் அம்மா எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் ஃபோட்டோ போட்டு எல்லாம் பண்ணினான். அதில் என்ன காட்டுறதுன்னு எங்கள் அம்மா சொன்னால், என் குழந்தை என்ன நினைக்கிறாவளோ பண்ணட்டும், நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அந்த காலத்தில் ஒரு இன்டர்ரேஷியல் மேரேஜோ இன்டர்காஸ்ட் மேரேஜோ செஞ்சால் குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிற நிலையில் அதை பப்ளிக்காக பிரகடனப்படுத்தி கொண்டாடுறாங்க. அதுவும் இல்லாத எங்கள் அண்ணா ஒரு மெக்சிகன் கல்யாணம் பண்ணிட்டான். கரெக்ட். திரு பாலச்சந்திரன். பாலச்சந்திரன் மெக்சிகன் கல்யாணம் பண்ணான். என் தங்க ஊற்றி தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா. அது எங்கள் அப்பா அம்மா இப்போ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனால் இந்த தங்க கல்யாணம் பண்ணிட்டா அவரும் பெரிய ஆளு. அவர் பாரதியாரோட கொள்ளு பேரன். ஓ. சகுந்தலா பாரதியோட பேரன் அவன். ஸோ கமலா ஹாரிஸுக்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கும் குடும்ப தொடர்பு இருக்கு. சகுந்தலா பாரதினா பாரதியார் பொண்ணு இருக்காளே, ஆமா, அவரோட பொண்ணோட புள்ள அவர். அதாவது கமலா ஹாரிஸோட சித்தி பாரதியார் குடும்பத்துல. ஆமாமா. என் தங்க அவளை நாங்கள் சின்னின்னு கூப்பிடுவோம், மகாலட்சுமி. அவாத்து மாட்டு பொண்ணு. ஓ, ஐ சி. கமலா ஹாரிஸோடைய அப்பா டொனால்ட் ஹாரிஸை உங்களுடைய சகோதரி ஒரு சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரோட ஸ்பீச் நடக்கும்போது சந்திக்கிறாங்க. ஆமா, அப்பதான் சந்திச்சா. அப்புறம் தான் ஏதோ வந்து கல்யாணம் பண்ணிண்டா, வாட் எவர் இட் இஸ். பட் ஹீ இஸ் எ வெரி நைஸ் பர்சன். ரொம்ப நல்ல மனுஷர். நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷர் தான். நான் அவரை ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். ஜாம்பியா வந்தபோது பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் இங்கிலாண்டில் இருக்கும்போது அவர் கேம்பிரிட்ஜுக்கு யாரோ ஃப்ரெண்டை பார்க்க வந்தார், அப்போ பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எனக்கு இன்டராக்ஷன் உண்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவரை பார்க்கல நான். அவர் ஒரு ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸரா? ஐ சி. ஜமைக்கன், பட் அமெரிக்கால வந்து அவரும் படிக்க வந்தார் ப்ரொஃபஸர். அங்க தான் சந்திச்சு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரோட அங்க தான் சந்திச்சு அந்த ஆக்டிவ் மூவ்மெண்ட்ல சந்திச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரா இந்தியாவுக்கு வர வழக்கம் உண்டா? இந்தியாவுக்கு வர வழக்கம். அப்புறம் நான் இங்கிலாந்துல இருந்தபோது ஷாம்லா குழந்தையில எங்கிட்ட விட்டுட்டு போனா கொஞ்ச நாளைக்கு. அவள் எங்கேயோ வேலையாக போனால். அப்போ ஒரு கமலா மாயா சின்ன குழந்தைகள் அவளை இங்கிலாண்டில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல விட்டுட்டு போனால். அது குழந்தைகள் மாத்திரம் எங்க கூட 1 வாரம் இருந்தது. கமலா மாயா 2 பேரும் இருந்தா. அப்புறம் சண்டிகர் மெட்ராஸ்க்கு நிறையா வந்திருக்கா. அப்புறம் அப்பா ஒரு 80 வயசுக்கு முன்னாலேயே அப்பா அங்கே வந்துட்டா, சண்டிகர் வந்துட்டா அப்பா அம்மா. ஸோ அப்புறம் சண்டிகரில் வந்து அப்பா அம்மாவை பார்த்தா. அப்புறம் ஒரு தடவை அப்பா போயிட்டா, மற்ற அம்மா இருந்தா. ஸோ அம்மாவை பார்க்க வந்தா ஒரு தடவை. ஸோ அம்மாவை பார்க்க தனியாக வந்தா. அம்மா வரல, அவள் மாத்திரம் வந்தா. அவள் அம்மா இருந்தா, ஆனால் அவள் அம்மா வரல, வந்தா. ஆனால் கடைசியாக வந்தது அவள் அம்மா போனப்புறம். ஏன்னா அவள் அம்மா, எங்கள் அக்கா வந்து நான் அமெரிக்காவில் செத்து போனால் கூட என்னோடய ஆஷஸ்லாம் இந்தியாவுக்கு தான் போகணுன்னு. ஓ, அதுக்கு கமலா ஹாரிஸ் இங்கே வந்தாங்கல்ல? 2 பேர், எல்லாம் முழு ஃபேமிலியும் வந்தா. கமலா, மாயாவோட பொண்ணு மீனா, எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா இங்கே தான் இருந்தான். எங்கள் அண்ணா பொண்ணு எல்லோரும் ஃபேமிலி முழுக்க இருந்தது. அவள் அந்த ஆஷஸ் அங்கேருந்து எடுத்துன்னு வந்தா இந்தியாவுக்கு. அவங்க கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்கல்ல? கமலாவோட அம்மா கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்க. மாட்டினா ஆஷஸ் எடுத்துன்னு வந்து இங்கே இதில் தான் மெட்ராஸில் தான் ஆஷஸ் எம்எஸ் பண்ணி. அப்புறம் எங்கள் அம்மா உயிரோடு இருந்தா. எங்கள் அக்கா அம்மா போகிறத எங்கள் அம்மா உயிரோடு இருந்தா. எங்கள் அம்மா கொஞ்சம் அந்த ஓல்ட் டைமர் எல்லாம். நாங்கள் பெசன்ட் நகரில் தான் இருந்தோம். ஸோ அம்மா எல்லாம் காரியம்லாம் நன்னா நடக்கணும், அவள் போனால் பரவாயில்ல, அங்கே போனாலும் ஆஷஸ் இம்மர்ஸ் பண்ணி 10 நாள் 13 நாள் எல்லாம் பண்ணணும்னு எங்கள் அம்மா ரொம்ப. இந்தியா மரபுப்படி தான் கமலா அம்மாவுடைய இறுதி சடங்கு. ஆனால் அவளோட விருப்பம் அது. என்னோட ஆஷஸ் எங்கள் இந்தியாவுக்கு போகணும். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய இறுதி நாட்களை நான் இந்தியா வரணும்னு உங்க முயற்சி செஞ்சாங்களாமே? ஆமாம் சார். அவள் இன்ஃபேக்ட் அவள் டிக்கெட் புக்டாக இருந்தது இந்தியாவுக்கு வரத்துக்கு. என்னைக்கு ஃப்ளை பண்ணுமோ அதுக்கு முதல்ல செத்து போயிட்டான். அவள் பிளான் பண்ணினதே இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவில் எங்களோட இருக்கணும், இந்தியாவில் போனால் பரவாயில்ல, அங்கே போக வேண்டாம்னு யோசிச்சா. அவளுக்கு இறுதி நெருங்கிடுச்சுன்னு தெரியும். ஸோ லாஸ்ட் பிரெத் இந்தியாவில் இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டான். அவளுக்கு எங்களோட இருக்கணும்னு ஆசை. வரேன்னு புக் பண்ணி, குழந்தைகளும் புக் பண்ணி, டிக்கெட்லாம், நர்ஸு, அவள் டாக்டர் என்னோட பேசினா, அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொன்னால். நான் இங்கே ஆம்புலன்ஸ்லாம் கூட ஏற்பாடு பண்ணினேன். பிகாஸ் நான் இங்கே இருக்கிறதுனால நான் இப்போ இங்கே விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்தேன். ஸோ ஆம்புலன்ஸில் ஏர்போர்ட்டில் அவ்வளோ ஆம்புலன்ஸில் பிக்கப் பண்ண அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு நாள் முன்னாலே செத்து போயிட்டேன். கமலா ஹாரிஸ் கூட புத்தகத்தில் எழுதுறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டோம். உங்கள் சகோதரர்கிட்ட பேசி அவர் அங்கே வரதா இருந்தது, கூட்டின்னு போகிறதா இருந்தது. பட் ஷி டைட் இன் யூஎஸ். ஆனால் இறுதி காரியங்கள்லாம் நம்ம வழக்கப்படி தான் இங்கே செஞ்சாங்க. நம்ம ஊர் மாதிரி. அதான் கமலாவால் பண்ண முடியாது. கமலாட்டேருந்து எங்கள் அண்ணா வாங்கி எல்லாம் காரியமும் பண்ணோம். ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் when she came to Chennai.
அதுக்கப்புறம் வரல. அப்போ வந்தா அதுக்கப்புறம் வரல. உங்களுக்கு கமலா ஹாரிஸோட இருக்கக்கூடிய ரொம்ப பசுமையான நினைவுகள்? அவ கூட போய் தங்கி இருந்தேனே. அப்போது வைஸ் பிரசிடென்ட் ஆயாச்சு ஆனதுக்கப்புறம். இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆனப்புறம் அவள் வீட்டில் போய் தங்கினேன் 5 நாள். ரொம்ப ஆசையாக சித்திக்கு என்ன பிடிக்கும், சித்தி எங்கே கூட்டின்னு போனோம் அந்த மாதிரி. அப்புறம் அவளுக்கு அவள் வேலையாக இருந்தா. ஸோ ஒரு நாள் தான் அவள் ஆஃபீஸ்க்கெலாம் போய் அவளை பார்த்தோம். எல்லா இடத்துலையும் கூட்டின்னு போயிட்டு, எல்லா இடத்துலையும் கூட்டின்னு போயிட்டு, ஆஃபீஸில் ஓவல் ஆஃபீஸ்க்கெலாம் கூட்டின்னு போனால், எல்லா ஆஃபீஸ்க்கும் கூட்டின்னு போயிட்டு எல்லார்ட்டையும் எங்கள் சித்தியை நானே என் தங்கையும் போயிருந்தோம். எங்கள் அம்மாவோட தங்கைகள் சித்திகள் ரொம்ப அவள் டாக்டர் அது இது அவள் பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். அவள் செனட்டர் ஆனப்போ ஃபேமிலியை மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். ஸோ நாங்கள் போனோம். இப்போ நாங்கள் அந்த செனட்டர் ஆனப்போ போனோம். ஆனால் அதான் ஃபோன் பண்ணுவோம், சித்தி ஐ வாண்ட் யூ ஹியர் அப்படின்போ. அவ்வளோதான். அவள் கல்யாணம் ஆனபோதும் அப்படி தான், நான் சித்தி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வாங்குவோன்னா சரி போகிறேன் அந்த மாதிரி நாங்கள். ஆனால் கல்யாணத்துலேயும் அவள் கேட்டானா நம்ம இது மாதிரி மாலை மாற்றிண்டா திருமங்கல்யம் போட்டுண்டா அவளோட ட்ரெடிஷன் ஜூயிஷ் ட்ரெடிஷன் படி கல்யாணம். வந்து ஜூயிஷ். பட் அவளோட ட்ரெடிஷன் நம்ம ட்ரெடிஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கல்யாணம். ஓ, திருமங்கல்லாம் கட்டிக்கிட்டாங்களா? தாலியெல்லாம் கட்டிக்கிட்டாங்களா? தாலியெல்லாம் கட்டி 2 குழந்தைகளும் தாலி கட்டிண்டா. சின்னவ கூட மாயா கூட தாலி வச்சுன்னு இருக்கா. இப்போவும் அவளா கோவிலுக்கு போனால் திருமங்கலத்தை எடுத்து போட்டுன்னு போவா. ஏன்னா அந்த மாதிரி. ஓ, ஐ சி. அவளுக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் எங்கள் அக்கா சொல்லி கொடுத்துருக்கா, அதனால போகணும். வெரி இன்ட்ரெஸ்டிங். 2016ல் அவங்க செனட்டர் ஆனும்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டோம், எங்கள் சித்தி வந்தாங்க அப்படிங்கிறத அவ்வளோ பெருமையாக தன்னுடைய இல்லை அது வந்தால் அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மாத்திரம் தனியாக ஒரு கெட் டுகெதர் இருந்தது. அப்போ ப்ரொஃபஸர் பைடன் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் அந்த வருஷம் முடியறது. ஸோ எல்லாருக்கும் எல்லாரையும் பைடனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். எங்கள் சித்திவோ இந்தியாவோ இது இந்த மாதிரி என் தங்க ஆத்துக்காரர் எல்லோரும் வந்திருந்தா. ஸோ எங்கள் அண்ணா நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவளுக்கு என்ன வேணும் அவள் வான்னு சொன்னால் போவோம். இப்போ கூட அவள் கன்வென்ஷனுக்கு சிக்காகோ வா சித்தின்னா, நான் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தேன், எனக்கு வேறு வேலை இருந்தது, ஸோ இந்தியாவுக்கு வந்திருந்தேன், நான் வரலம்மா அப்படின்னு என் தங்க ஆத்துக்காரர் எங்கள் அண்ணா எல்லோரும் போனோம். பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்கறேன் எல்லாரும் போனோம். அதெல்லாம் உங்க சிஸ்டரை பத்தி ரொம்ப ஸ்லாகித்து கூறியிருந்தாங்க. ஷாம்லா எங்க அக்கா பத்தி. உங்களை பத்தியும் போன முறை வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா ஆனா அது எங்க 2 பேரையும் பத்தி சொன்னா. எங்க சித்தி நானும் என் தங்கையும் சித்தி 2 பேரும் சித்தி. Family is my uncles, my aunts and my chitties. இங்கே எல்லாரும் என்ன என் பேரை சொல்லியே கூப்பிடக்கூடாதில்ல, கமலா சித்தியாங்கிற. நான் அன்றைக்கி அவளோட ஃபோனில் பேசியிருந்தேன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால். சும்மா ஃபோன் பண்ணே கிடச்சிடுத்தோம். சாதாரணமாக கிடைக்காது, ஏன்னா அவள் பிஸியாக இருப்போம், ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். கிடச்சிடுத்து. சித்தி என்ன ஆச்சு, ஐயோ ஆல்ரைட்னு கேட்டேன். அவளுக்கு என் உடம்பை பற்றி கவலை. அது சரி இல்லை நான் ஆல்ரைட், நீ எப்படி இருக்கெல்லாம் கேட்டேன். அப்புறம் பேசிகிட்டே சொன்னேன், கமலா என்னது இப்போ எல்லாரும் என்ன என் பேரை சொல்லியே கூப்பிடுறதில்ல, கமலா சித்திங்கிறா அப்படின்னு சிரிச்சுது. ஐயோ சித்தி நீ என்ன இப்படிலாம் சொல்கிற, யூஆர் சோ ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நன்னா பேசிகிட்டு இருக்கோம். குழந்தை ரொம்ப கேரிங். யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா அவளுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். நல்ல மனசு, நல்ல ஐ மீன் என் அக்கா பொண்ணுங்கிறதுக்காக என் குழந்தைங்கிறதுக்காக சொல்லலை, இல்லாட்டாலும் ஒரு நல்ல குழந்தையா நன்னா எல்லார்ட்டையும் இருப்போம். இப்போ நீங்கள் கேட்டேல ஒரு நல்ல குவாலிட்டி என்னென்னு. இப்போ நான் ஷாம்லாவை நிறைய தடவை பார்க்க போயிருக்கேன் அமெரிக்காவில், அவ்வளோ கூட இருந்திருக்கேன். அதனால தான் எங்களுக்கு குழந்தைகளோட இன்டராக்ஷன் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஷாம்லாவோட போயிருந்தாக்கா குழந்தைகள் வரும், எல்லாம் வரும். ஸோ அவள் டிஆர்த்துக்கு முன்னாலேருந்தே நான் நிறையா இன்டராக்ஷன் இருக்குது. ஸோ அவள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் அவளை பார்த்துருக்கேன். ஸோ அவள் போய் கேட்டு ஷாம்லா வீட்டில் என்னத்தையாவது பார்த்துட்டு நான் என்ன ஷாம்லா இது நன்னா இருக்கே அப்படிம்பேன். நான் ஊருக்கு போகிற சமயத்தை அதை எடுத்து என்னோடய சூட் கேஸில் போட்டுருவோம். அவளால் அவள் வீட்டில் பயமாக இருக்கும் ஏதாவது சொல்கிறதுக்கு. நானும் என் தங்கையும் போனாக்க இதுவும் நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். சொன்னால் அதை உடனே எடுத்து கொடுத்துருவோம். அவ்வளவு கைண்டு. அவள் கமலாவும் அதே மாதிரி பண்ணினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவள் சண்டிகர் வந்தால் எங்கள் அம்மா அப்பாக்க. அப்புறம் நான் அவளை ஸ்டேஷனில் கொண்டு விட போனேன். அவள் ஸ்டேஷனில் போகிறத ட்ரெயினில் ஏறத்த நான் அவள் கடியாரத்தை பார்த்துட்டு, கமலா யூ ஹாவ் அ நைஸ் கோல்டன் வாட்ச் அப்படின்னு கழட்டினா கையில் கொடுத்தா, சித்தி கீப் இட். அதனால் அப்போ நினச்சினேன், சரி இது ஷாம்லாவோட குணம் அப்படியே வந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு. ஸோ அதனால தேசம் போனாலும் உறவு விட்டே போல.
இல்லை அவளுக்கு ரொம்ப ஆசை. தமிழ் தெரியுமா கமலா ஹாரிஸுக்கு? புரியுமா? சாப்பாடு ஒன்று தான். அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அவள் வைஸ் பிரசிடென்ட் வீட்டில் அவள் வீட்டில் போய் இருக்கும்போது அவள் ஆஃபீஸ் கிளம்பியிருந்தா. நாங்கள் எங்கள் கெஸ்ட் ரூம் மேலே இருந்தது, மாடியில் அங்கே இருந்தோம். ஸோ மாடிக்கு வந்து சித்தி போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ ரியலைஸ் சரி தமிழ் ஏதோ 1-2 வேர்டு தெரியுது அவளுக்கு. அதவே சாப்பாடு தெரியும், அவ்வளோதான். நேவல் அப்சர்வேட்டரியில ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா உங்க பெரா மகளை பார்க்கறது எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸை விவரிச்சு சொல்லுங்க. ரொம்ப செக்யூரிட்டி ஜாஸ்தி. ஓ, எங்கே போனாலும் துப்பாக்கி, எங்கே போனாலும் அதெல்லாம் ஒன்றும். காரில் உட்காந்து எங்களை நாங்கள் வெளியில் போனாக்கா முன்னால் ஒருத்தன் துப்பாக்கி, பின்னால் ஒருத்தன் துப்பாக்கி, காரை விட்டு செக்யூரிட்டி இல்லாட்டா இறங்க முடியாது. அதெல்லாம் ஃப்ரீடம் மாதிரி இல்லை. பட் அதை விசிட் உங்க வீட்டு பெண்ணை அமெரிக்கால இது வரைக்கும் யாரும் அடைய முடியாத உயரத்தை அடைஞ்சவரா பார்க்கறது எப்படி இருந்தது? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அந்த உயரத்தை அது பெருமையாக தான் இருக்கு. எங்காவது குழந்தை இருந்தாலும் பெருமையாக தானே இருக்கும். நீங்க குழந்தையா பார்த்திருக்கீங்க, வைஸ் பிரசிடென்ட். நான் அவளை குழந்தையா தான் நினைக்கிறேன். நான் அவளை பெரிய வைஸ் பிரசிடென்ட்டா மாறின அப்புறமும் ஆட்டிடியூட்ல பழைய விதத்துல எப்பவும் ரொம்ப அழகா பேசுவோம், நன்னா பேசுவோம். நான் இன்ஃபேக்ட் இது போது செனட்டர் ஆன போது ஏதாவது அவளுக்கு வாங்கிட்டு போகணுன்னு ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு போனேன். அது ஏதோ வைரத்தில் ஏதோ வாங்கிட்டு போனேன், வளைய ஏதோ வாங்கிட்டு போனேன். போய்ட்டுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அது இங்கிலீஷ் சொன்னேன், சார் கமலா யூஆர் அ டைமண்ட் இந்த ஃபேமிலி அப்படின்னு. நோ சித்தி, ஐ எம் அ டைமண்ட் அமங்ஸ் டைமண்ட்ஸ் இந்த ஃபேமிலி. அவள் அந்த மாதிரி பேசுவோம். நான் பெரிய மனுஷி இல்லை, இந்த வீட்டில் எல்லாரும் பெரிய மனுஷி, அதில் நான் ஒத்தி அப்படி. குணமே அப்படிதான். அதனால தான் எங்களுக்கும் அட்டாச்மெண்ட். நாங்கள் அவள்கிட்ட என்ன சொல்கிறதுனா, எங்கள் அக்கா இருக்கிற வரைக்கும் டிஃப்ரெண்ட். எங்கள் அக்கா போனப்புறம் ரொம்ப 15 வருஷம் ஆகுது. அக்கா 2009 போனா, 15 வருஷம் ஆயிடுது. ஸோ அக்கா போனப்புறம் எப்போதும் அவள்கிட்ட அதுதான் சொல்லுவோம், கமலா உனக்கு எப்போ என்ன நாங்கள் வரணும்னு தோன்றதோ நீ சொல்லு, நாங்கள் வருவோம். நான் அமெரிக்கன் வீசா மாத்திரம் நான் எக்ஸ்பயர் ஆகவே விட மாட்டேன். எப்போ பாரு அந்த 10 இயர் வீசாவை ரினியூ பண்ணுவேன். ஏன்னா கமலா கூப்பிட்டா உடனே போகணும். ஸோ எங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில், நான் எங்கள் அண்ணா ஒரு தடவை ஏதோ லாஸ் ஏஞ்சலஸில் எதுக்கோ ஐ திங்க் அட்டார்னி ஜெனரலாக இதுக்கோ எலெக்ஷனுக்கு நின்னா என் தங்கையை கூப்பிட்டா கனடாலேருந்து, சின்னி நீ வரையா இங்கே, சித்தி வரையடான்னு. உடனே என் தங்கை கனடாலேருந்து ஃப்ளை பண்ணி அவளோட எல்லையில் இருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்து எல்லாம் வந்து. அவங்க அம்மா போனப்புறமும் கூட டிஸ்டன்ஸ் வரவே இல்லை, துளி டிஸ்டன்ஸ் வரல. அவள் அம்மா போனப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐ மீன் நெருக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா இல்லை, அம்மாவோட தங்கை. And the family you choose. Family is my husband Doug, who I met on a blind date set up by my best friend. Family is our beautiful children, Cole and Ella, who call me Mamala. நல்ல வேளை மாப்பிள்ளையெல்லாம் ரொம்ப நல்லவா. மாயாவோட ஹஸ்பண்ட் டோனி ரொம்ப நல்ல பையன். கமலாவோட ஹஸ்பண்ட் டக்கு ரொம்ப நல்ல பர்சன். அதனால இன்ஃபேக்ட் நாங்கள் டக்கை பார்த்தோன்னு கவலைப்படுறதில்ல, சரி கமலாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு. உங்க வீட்டு பெண் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற நிலை அடையும் போது உங்க உணர்வு எப்படி இருக்கும்? தெரியாது, யோசிக்கல. நாங்க எல்லாரும் எங்க அக்காவை மிஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இந்த உயரத்தை உங்க சகோதரி இருந்து பார்த்தா உங்களுடைய உணர்வு என்னவா இருந்திருக்கும்? அவ எமோஷனலா அழுதுருவோம், அவ இருந்தா அழுதுருவோம், ஆனா சந்தோஷப்படுவோம். ஐ திங்க் எங்க அக்கா அவ்வளவு தூரம் அவ டிஏ ஆன போதே எங்க அக்காவுக்கு சந்தோஷம். அவ அட்டார்னி ஜெனரல் ஆன போதும் இன்னும் சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க அக்கா இருக்கல. பட் எங்க அக்காக்கு அவ என்ன பண்றாலும் சரி நன்னா பண்ணு, ஹாப்பியா இருப்போம். உங்க சிஸ்டர் அதிகபட்சமா பார்த்தது உங்க அட்டார்னி ஜெனரல் கலிபோர்னியாவுடைய அட்டார்னி ஜெனரல் கலிபோர்னியா அனுப்பா எங்க அக்கா தான் ஸ்வேரிங்ல இருந்தா. And so, Dr. Harris, I know for Kamala, it is really extraordinarily meaningful that you can be here today. Most of us, I think many of us, when we reach these positions, for one reason or another, our parents aren't here. So Kamala, this is so special for you. Yes. As you raise your right hand, and why don't I take that? If you raise your right hand and repeat after me, I, Kamala Harris, I, Kamala Harris, do solemnly swear do solemnly swear
அவள் அதிபர் ஆறாளோ இல்லையோ அவள் எங்காத்து குழந்தை. அதனால் அவள் அதிபரா இட் டசன்ட் மேட்டர். அவளை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கே போனாலும் அவள் எங்காத்து குழந்தை. கமலா ஹாரிஸோட உங்களோட மெமரிஸை விளக்குற மாதிரியான சில பிக்சர்ஸை காட்ட முடியுமா எங்க நேயர்களுக்கு? இது வந்து கமலா எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக சண்டிகர் வந்திருந்தா. அவள் சண்டிகர் வந்தபோது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமை, தம் பேத்தி சண்டிகர் வந்திருக்கான்னு. ஸோ எங்கள் அம்மா ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணா. அவளுக்காக ஒரு ஸ்பெஷல் கேக் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா. அப்போ அவள் கேக் கட் பண்ணுறா. அப்புறம் அவளுக்கு ரொம்ப எமோஷ்னலாகி அம்மா அப்படியே கட்டினுட்டா. சண்டிகர்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்க, உங்க கூட அம்மா? அம்மா அப்பா 2 பேரும் எங்க கூட தான் இருந்தாங்க. இது உங்க சண்டிகர் வீட்ல நீங்களும் கமலா ஹாரிஸ்? நான் கமலா அம்மா. இது வந்து ஒரு தடவை நாங்கள் அமெரிக்காவில் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானும் என் தங்கையும் பார்க்க போயிருந்தோம். அப்போ அவள் பிறந்த நாள் வந்தது. ஸோ பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ நாங்கள் 3 சிஸ்டர்ஸும் ஃபோட்டோ. இதுதான் நீங்க இல்லையா? இது நான், இது என் தங்கை, இது எங்கள் அக்கா. கமலா ஹாரிஸோட அம்மா. கமலா ஹாரிஸ் அம்மா. இது ஷாம்லா கமலா மாயாவோட அன்னைக்கு அவள் பிறந்த நாள் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. இது அவளுக்கு தாத்தா இது எப்போ எடுத்தான்னு தெரியல. பட் சின்ன பொண்ணா இருக்கா 2 பேரும். அப்பாவோட சென்னையில தான். இது சென்னை வீட்டில் பெசன் நகர்ல. இது ஜாம்பியாவில் எங்கள் அப்பா அம்மா. இந்த ஃபோட்டோ அடிக்கடி வெப்பில் வருது, இதில் கூட வருது அவளோட இதில். இது நீங்க, இது கமலா ஹாரிஸோட அம்மா, இது உங்க பிரதர் பாலச்சந்திரன், உங்களுடைய யங்கர் சிஸ்டர் மகாலட்சுமி. She is close to all the 4 of you. I see. அவளுக்கு எல்லாருமே அப்பள பிடிக்கும். இது ஒரு தடவை எப்போ எனக்கே மறந்து போச்சு எப்போ எடுத்தான்னு. எப்போ அவளுக்கு ஒரு புடவை கட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்தேன். இது கமலா ஹாரிஸா? இது நீங்க? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எப்போ விசிட்ல ஃபோட்டோ எடுக்க சரி புடவை கட்டிக்க சொல்லியிருப்பேன். இல்லாட்டாலும் எங்கள் அப்பாவோட 80th பர்த்டேக்கு வந்தா சதாபிஷேகத்துக்கு. அப்பாவோட சதாபிஷேகத்துக்கு. அம்மா அப்பா கமலா மாயா. இது வந்து அவ எழுதின புஸ்தகம். நான் போனப்போ நீங்க எனக்கு கொடுத்தா. டு மை டியர் சரளா சித்தி, ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோஸ் இன் மை லைஃப். டு மை டியர் சரளா சித்தி, ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோஸ் இன் மை லைஃப். எல்லாரும் பற்றியும் எழுதுவோம். எங்கள் அம்மா அப்பாவை பற்றியும் எழுதுவோம். இது எங்கள் அம்மா பற்றி எழுதுகிறா. மை கிராண்ட் மதர் வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் ஐ ஹவ் எவர் மெட் அண்ட் அ வாய்ஸ் டு ஸ்பீக் women who are being hurt and to teach them how to stay. சின்ன குழந்தையிலேருந்து இந்த இதெல்லாம் கற்றுன்னு இருக்கா அம்மாட்டேருந்து. எங்கள் அப்பாவை பற்றி used his voice to make India a free country. All of my grandparents in India and Jamaica are super heroes. ஒரு ஃபேமிலில she takes pride. ரொம்ப ஒரு பெரிய விஷயம். She is இதில் பாருங்க. My grandmother hasn't had இது எங்கள் அம்மா பற்றி hadn't chance to go to college, but she encouraged her kids, my mom and my aunt and my uncle, to study hard, and they did. My mom became a scientist. My uncle Balu, that is this one, is an economist. My aunt Sarla is a doctor, and my aunt Chinni works with. They were superheroes because they showed me that by working hard I could be wherever I wanted to. அதிபர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நெருங்கி இருக்கக்கூடிய உங்க வீட்டு பெண்மணிக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி as we end this show. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இரு. நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.